என்னை தப்புவித்து ரட்சிக்கிறவரே, என்னை தப்புவித்து ரட்சிக்கிறவரே. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஆமென். இரண்டாவது, நாம் நம்புகிற ரட்சிப்பு அவராலே வரும். சங்கீதம் 62:1 அதைத்தான் சொல்லுகிறது. நாம் நம்புகிற ரட்சிப்பு அவராலே வரும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் எந்த இடத்திலும் எதிர்வினை ஆற்றவில்லை. தனக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் எந்த இடத்திலும் ஆமென் தாவீது எழும்பி எதிர்வினை ஆற்றினான் என்று சொல்லவில்லை. அவன் அமர்ந்திருந்தான். ஆமென். அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். சத்துருவுக்கு நேரிடுகிறதை என் கண் காணும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஏன் அவனுக்கு தெரியும், நான் நம்புகிற இந்த ரட்சிப்பு, நான் நம்புகிற இந்த காரியம் என் மூலமாகவோ என்னிடத்தில் இருக்கிற சேனைகள் மூலமாக வரப்போவதில்லை. நான் நம்புகிற இந்த காரியம் என் தேவனிடத்திலிருந்து எனக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலைவேளையிலே நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகமாய் இருக்கலாம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகமாய் இருக்கலாம். அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கான பலமும் சத்துவம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை பலனும் சத்துவம் இருந்தால் கூட நாம் அமைதலாய் இருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி உங்கள் பட்சத்திலே நின்று, உங்கள் வலது பாரிசத்திலே நின்று தம்முடைய கரத்தை ஓங்கி சத்துருக்களை மடங்கடிப்பதை உங்கள் கண்கள் பார்க்க முடியும். நீங்கள் நம்புகிற அந்த ரட்சிப்பு கர்த்தராலே வரும். ஆமென். நாம் நம்புகிற ரட்சிப்பு கர்த்தராலே வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு இந்த சத்துருடத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், எப்பொழுது எனக்கு ஒரு விமோசனம், எனக்கு ஒரு ரட்சிப்பு எப்போ வரும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவரையே நம்புறோம். அவர் எனக்கு செஞ்சா போதும் நம்புறோம். ஆமென். அல்லேலூயா. நாம நினைச்சிருந்தா மாம்சத்துல முடிவெடுத்திருக்கலாம், நாம நினைத்திருந்தா மாம்ச புயத்தை நாம பயன்படுத்தி இருக்கலாம், நாம் நினைத்திருந்தால் நமக்கு தெரிந்தவர்களை வைத்து காரியங்களை சாதித்திருக்கலாம். ஆனா இன்று வரைக்கும் நம்முடைய ஆத்துமா அவரையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. நம்முடைய ஆத்துமா அவரையே நம்பி இருக்கிறது. ஒரே ஒரு நம்பிக்கை தான், அவரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும், அவரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும். என் ஆத்துமாவுக்கான ரட்சிப்பு, என் பிள்ளைகளுக்கான ரட்சிப்பு, என் குடும்பத்துக்கான ரட்சிப்பு, என் வாழ்வாதாரத்துக்கான ரட்சிப்பு, என் தேசத்துக்கான ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வரும். எனவே நான் அமர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நம்புகிற ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வரும்.